வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இப்போ காலையில் 4:30 மும்பையில் இருக்கோங்க. மும்பையில் சத்ரபதி மகாராஜ் டெர்மினல்ஸில் இருக்கும். இரவு நேரம் அப்படிங்கிறதுனால இந்த ஒளி விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த பில்டிங்கினுடைய அழகை நம்மளால் காமிக்க முடியல. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ஒரு முக்கியமான ஜர்னியை பார்க்க போகிறோம். போன வீடியோவிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மும்பைக்கு நம்ம எதுக்காக வந்திருந்தோம் அப்படிங்கிற டீட்டெயில் நான் சொல்லியிருந்தேன். எதுக்காகவும் இல்லை, இந்த ட்ரெயினை ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தது. நிச்சயமாக இந்த ரயில் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ரயில். ஒவ்வொரு மனிதனுக்குமே முக்கியமான ரயில். ஏன்னா ஒரு முக்கியமான ரூட்டில் ஓடக்கூடிய ட்ரெயின் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த மும்பையை பொறுத்தளவு 1 to 7 வரைக்குமே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அது லோக்கல் ட்ரெயின்ஸுக்கான அந்த பிளாட்ஃபார்ம். ஆனால் 8லிருந்து 18 வரைக்கும் இருக்கிறது மற்ற ட்ரெயின்களுக்கான பிளாட்ஃபார்ம். அதை நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. நம்ம ட்ரெயின் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 8வது பிளாட்ஃபார்மில் இருந்து புறப்படும். காலையில் 5:10 மணிக்கு புறப்படும் அப்படின்னு போட்டிருந்தது. அதனால இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரி ஆயாச்சுங்க. நம்ம ட்ரெயினில் விஸ்டோடம் கோச்சும் இருக்குது. நிச்சயமாக என்ன அப்படின்னா, இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ்டு கோச் அப்படிங்கிறது ஒன்று கூட கிடையாது. ஏன்னா இது ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ். அடப்பாவி, இப்போ தான் இந்த ட்ரெயினில் போகிற அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், நம்ம மும்பை சிஎஸ்எம்டியில் இருந்து கோவாவில் இருக்கக்கூடிய மட்கான் வரைக்கும் செல்லக்கூடிய ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸில் தான் நம்முடைய ட்ராவல் அப்படிங்கிறது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வழக்கமாக ஒரு நாள் ஓடாது. ஆனால் இந்த ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் வாரத்தில் எல்லா நாட்களுமே ஓடக்கூடிய ட்ரெயின். காரணம் என்ன அது அப்படின்னா, இது மற்றொரு ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பண்ணுது அப்படிங்கிறதுனால. டக்கான் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மும்பையிலிருந்து புனே வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயினுக்கும் இதற்கான ரேக் ஷேரிங் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த ட்ரெயின் தினமுமே ஓடக்கூடிய ட்ரெயினாகவும் இருக்குது. இந்த ட்ரெயினில் நம்ம பயணிக்கக்கூடிய கோச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா D4 அப்படிங்கிற கோச்சில் நம்ம பயணிக்கணும். அதனால் இப்போ வரைக்குமே அந்த கோச்சை தேடி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத ட்ரெயினுங்க. கொங்கன் ஸ்ட்ரெச்சில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு மட்டும் இல்லாமல் இருக்குமா? எனக்கும் அந்த ஆசை அப்படிங்கிறது இருக்குது. பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க கொங்கன் ஸ்லட்ச் அப்படிங்கிறது கர்நாடகாவில் மங்களூரில் தொடங்கி மட்கான் வரைக்கும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. மும்பை வரைக்குமே இருக்கக்கூடியது கொங்கன் ஸ்லட்ச் தான். ஆக்சுவலாக மும்பைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோகா அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த கொங்கன் அப்படிங்கிற ரூட் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. உண்மையிலேயே இந்தியாவின் பொறியியல் அதிசயமாக இருக்கக்கூடிய அந்த ரூட்டில் பயணிப்பதற்காக நம்ம ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அழகான கடற்கரைகள், அழகான மலைத்தொடர்கள். மேற்கு தொடர்ச்சி மலைனா மேற்கு தொடர்ச்சி மலை தாங்க. என்னதான் இமயமலையிலேயே நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தாலும் கூட மேற்கு தொடர்ச்சி மலையை அடிச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு மலையினாலையும் முடியாது. அது கொண்டிருக்கக்கூடிய அந்த வளங்கள் அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே காண கண்கூடி வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம கோச் அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சுங்க. இதில் D4 அப்படிங்கிற கோச்சை தேடி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இதில் D1லேருந்து எத்தனை கோச் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பயணத்தில் எத்தனை ஸ்டாப்பிங் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ நம்ம கோச் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க. இங்கே தான் ஃப்ரீயாக இருக்குது, இதுக்கடுத்து ரொம்ப ஃபுல்லாகிடுங்க. இப்போது மும்பையில் இருந்து கிளம்பி அதுக்கடுத்து இருக்கக்கூடிய நிலையங்களில் நம்ம நிறுத்த போகிறது கிடையாது. எடுக்க போகிறது கிடையாது. ட்ரெயின் நிற்கும், நம்ம எடுக்க போகிறது கிடையாது. மும்பையிலேருந்து சரியாக கிளம்பிருச்சுங்க. மும்பையிலேருந்து 5:10 மணிக்கு நம்முடைய ட்ரெயின் அப்படிங்கிறது கிளம்பி போய்கிட்டு இருக்குது. இதில் நம்ம சீட் நம்பர் 15 அப்படிங்கிறது ஜன்னல் ஒரு சீட்டே கிடையாதுங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. நேரம் சரியில்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆனாலும் பரவாயில்ல, கதவோரமாவது நின்று நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியாச்சுங்க. இப்போ தானே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வந்துருச்சு. இங்கே வந்தே பாரத் ரயிலுக்காக நம்ம ட்ரெயின் வழி விட்டுட்டு தான் போகுது. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்தே பாரத் ரயில் ஹை ப்ரையாரிட்டி ட்ரெயின் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அதுக்காண்டி மற்ற ரயில்களினுடைய நேரத்தை பாதிக்கும் அளவில் அந்த ட்ரெயினானது செயல்படுவது அப்படிங்கிறது என்னையை பொறுத்தளவு ஏற்றுக்க முடியாது. என்னதான் வந்தே பாரத் ரொம்ப முக்கியமான ரயில் தான். ஆனால் அதுக்காண்டி மட்கான் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயிலுக்கு நம்ம முன்னாடி கிளம்பணும், நம்ம வழிவிட்டுட்டு போகிறோம். ஊடையில் வழிவிடுறது அப்படிங்கிறது ஓகே. கிளம்பக்கூடிய நேரங்களில் ரொம்ப ஸ்லோவாக போய் அந்த ட்ரெயினுக்கு வழிவிடணுமா அப்படிங்கிறது தான். இந்த மான்சூன் ட்ரிப் அப்படிங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டுங்க. பருவமழை காலத்தில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவும் பிரகாசமாக இருக்கிறது. ரோகா அப்படிங்கிற ரயில் நிலையமும் வந்துருச்சுங்க. இங்கே இருந்து தான் ஆக்சுவலாக கொங்கன் ஸ்லட்ச் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆக மும்பை சிஎஸ்எம்டியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது டைரெக்டாக இங்கே வந்துடுதா, எங்கேயுமே நிற்கலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 2-3 இடங்களில் நின்று தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ட்ரெயின் நம்பர்
12051 அப்படிங்கிற நம்பரில் மும்பையில் இருந்து சத்ரபதி மகாராஜ் டெர்மினல்ஸில் இருந்து காலையில் கிளம்பக்கூடிய முதல் வண்டி இந்த வண்டி தாங்க. நீங்கள் மும்பையிலிருந்து மட்கான் போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ரெயினில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ என்ன அப்படின்னா மும்பையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி, நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு ட்ரெயினில் வந்து 1:30க்கு வந்தேன் அப்படின்ட்டு. அங்கே வந்துட்டு எங்கடா ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோரும் படுத்திருந்த அந்த இடத்துல தான் நம்மளும் தூங்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டது. அப்படி நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அப்பப்போ எந்திரிச்சு மணியை பார்த்துட்ருப்பேன், ஏன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிடக்கூடாது, இந்த அழகான பயணத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் கரெக்டாக 4:15 மணிக்கு எழுப்பி விட்டுட்டாங்க, நாங்கள் ஸ்டேஷனை க்ளீன் பண்ண போகிறோன்னு. உண்மையிலேயே அது தூக்கத்தை கெடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் எடுத்துக்கல. நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதுக்கடுத்து கிளம்பி போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக பிரகாசமாக இருக்கிறது. கோவாவினுடைய அழகு அப்படிங்கிறது கொட்டி கிடக்கிறது. ஆனால் கோவாவை நம்ம ஏற்கனவே சுற்றி பார்த்துட்டதுனால இந்த ட்ரெயின் ஜர்னியை நம்ம நிச்சயமாக கன்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த ரம்யமான காட்சியை பார்த்துட்டு தான் நம்முடைய பயணம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இப்போது மும்பை சென்ட்ரலிருந்து கிளம்பக்கூடிய நம்ம ட்ரெயினுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹால்ட் அப்படிங்கன்னு பார்த்தோம்னா தாதர் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. மும்பையில் இருந்து கிளம்பக்கூடிய அந்த வண்டி ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். தாதரில் ஓரளவு கூட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது. தாதருக்கு அப்புறம் தானே அப்படிங்கிற நிலையத்தில் நம்முடைய ரயில் நின்று செல்லும். தானேவுக்கு அப்புறம் பன்வேல் அப்படிங்கிற இடத்துல நம்ம ட்ரெயின் நின்று செல்லும். ஆக பன்வேல் அப்படிங்கிறது தான் ஒரு கேட்வே ஆஃப் கொங்கன் ஸ்லட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருந்தே கோவா ட்ரிப் ஆரம்பிக்குதா அப்படின்னு கேட்டால், கோவா ரூட் ஆரம்பிக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இங்கே பாருங்களேன், அது மும்பை கோவா தேசிய நெடுஞ்சாலை ரொம்பவும் கம்பீரமாக இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆரம்ப காலத்தில் இந்த ஏரியாவில் ட்ரெயின் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ கர்நாடகாவிலிருந்து நம்ம மும்பை வரணும் அப்படின்னா பேருந்துகள் மூலமாகவோ அல்லது கார் மூலமாக தான் வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் போட்டதுக்கப்புறம் அப்படியே தலைகீழாக மாறிடுச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே டபுள் வே லைனு, கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான். அதற்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் வேவாக மாறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தயாராகிக்கங்க ரொம்ப அற்புதமான அழகான ஒரு பயணத்துக்கு. இந்த பயணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொங்கன் ஸ்லட்ச் அப்படிங்கிறது பல பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா மங்களூர்லேருந்து கோவா வரைக்கும் இருக்கிறது தான் கொங்கன் ஸ்லட்ச் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக கொங்கன் ரூட் அப்படிங்கிறது மும்பையிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் இருக்கிறதுலே கஷ்டமான பாதை அப்படிங்கிறது இந்த மும்பையிலிருந்து கோவா வரைக்கும் போகக்கூடிய இந்த பாதை தான். காலையில் 5:10 மணிக்கு கிளம்பக்கூடிய நம்ம ட்ரெயினுக்கு கிட்டத்தட்ட ஹால்ட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மிங்க. தானேவுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் பயணித்து அதற்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சிப்லோன் அப்படிங்கிற ஹால்ட்டு தான். இது சரியாக மும்பையில், அதாவது சத்ரபதி மகாராஜ் டெர்மினல்ஸில் இருந்து 268வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஹால்ட்டு. போகிறதுக்கு முன்னாடியுமே எவ்வளவு சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம சிங்கிள் வேல போயிட்டுருக்கோங்க. இன்ன வரைக்கும் டீசல் லோகோமோட்டிவ் மூலமாக தான் இந்த ரயிலானது இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த ரயில் மட்டும் இல்லை, இது மாதிரி இந்த ரூட்டில் ஓடக்கூடிய எல்லா ரயில்களுமே அப்படித்தான் ஓடும். ஈவன் ராஜதானி முதல் கொண்டு வந்தே பாரத் ரயில்களுக்காக பல்வேறு மாற்றங்கள் அப்படிங்கிறது செய்யப்பட்டு, சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது செய்யப்பட்டாலும் கூட இன்னும் டீசல் லோகோ தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதோட சவுண்டை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம போகக்கூடிய நம்ம ட்ரெயின் கோவாவுக்கு எத்தனை மணிக்கு, அதாவது மட்கானுக்கு எத்தனை மணிக்கு போய் சேரும் அப்படின்னு கேட்டோன்னா ஈவினிங் 4:40 மணிக்கு போகணும். பார்த்தீங்களா, குகைகளினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இங்கே கொஞ்சம் அதிகங்க. நீங்கள் கர்நாடகா ரூட்டில் போகிறத விட இந்த ரூட்டில் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவும் அகலமானதாகவும் இருக்கும், அதிகப்படியான நீளம் உள்ளதாகவும் இருக்கும். ஒவ்வொரு குகையை விட்டு தாண்டோன்னையே அந்த காட்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக மாறுது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் நீங்கள் பார்க்கணுமா, வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணியே ஆகணுங்க. அங்கே பாருங்கள், தூரத்தில் அந்த புல்வெளிக்கு மத்தியில் இந்த நீர்நிலை, இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு ரம்மியமாக குளிர்ச்சியாக இருக்குது. பார்த்தீங்களா, எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். புல்வெளிகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா மழை பெய்யக்கூடிய பகுதியாக இருக்கும். இப்போ மழை காலம் அப்படிங்கிறதுனால இந்த சூழ்நிலையில் இந்த பகுதியில் நிச்சயமாக நம்மளால் புல்வெளிகளை அதிகமாக பார்க்க முடியும். இந்த ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸை பற்றி நம்ம தெரிஞ்சாகணுங்க. ஆரம்பத்தில் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி பெட்டிகளாக இயக்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாதாரண மக்களுக்கு அது ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்தே பாரத் ரயில் ஏசி பெட்டிகளாக இயக்கப்படும் போது சாதாரண மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதுனால அம்ரித் பாரத் அப்படிங்கிற ஒரு சாதாரண வந்தே பாரத் ரயிலை இயக்குறாங்க இல்லையா. அதே மாதிரி தான்
சதாப்தி எக்ஸ்பிரஸுக்கு பதிலாக சாதாரணமான சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருந்தது. அந்த வகையில் இயக்கப்பட்ட ரயில்கள் தான் ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ். இப்போ தமிழ்நாட்டிலையும் ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இருக்கிறது. ஒரு ட்ரெயினில் நான் ஏற்கனவே ட்ராவல் பண்ணியிருக்கேன். நம்ம பிளாக் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஜர்னி பாண்டியன் எக்ஸ்பிரஸுக்கு அப்புறம் சென்னையிலிருந்து நம்ம வெளியே போனது. சென்னையிலிருந்து ஓங்கோல் வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் தான் விஜயவாடா வரைக்கும் இயங்கக்கூடிய ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ். அது சென்னையில் ஆரம்பிக்கிறதுனாலும் பெரும்பாலும் ஆந்திர மக்களுக்கு தான் அதிகப்படியாக பயனளிக்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. ஆனால் தமிழகத்திற்குள்ளாக இயங்கக்கூடிய ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருந்து மயிலாடுதுறை வரைக்கும் இயங்கக்கூடிய ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ். இந்த 2 ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ்கள் தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு மாநிலங்கள்லேயும் ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஓடிட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணுன்னா சாதாரண மக்களும் இந்த ரயிலை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் என்ன உணவு மட்டும் கிடைக்காது, மற்றபடி அதே வேகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அந்த நிறுத்தங்களும் குறைவாகத்தான் இருக்கும். இந்த ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் எப்போ இருந்து ஓட தொடங்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? கிட்டத்தட்ட 23 வருஷமாக இந்த ரயில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத ஒரு தகவல். ஏன்னா ஏப்ரல் மாதம் 16 இருந்து 2002 இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 25 வருஷத்தை நோக்கி இந்த ட்ரெயினானது ஓடிக்கிட்டு இருக்கு. தினமுமே மும்பையில் இருந்து காலையில் 5:10 மணிக்கு கிளம்பி மட்கானுக்கு போய் சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் 4:40 போய் சேருது. பெரும்பாலும் ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ்னால் அன்றைக்கே போயிட்டு அன்றைக்கே திரும்பும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. முதல் நாள் காலையில் இங்கேருந்து கிளம்பி ஈவினிங் அங்கே போகக்கூடிய ட்ரெயின் மறுநாள் தான் திரும்பவும் ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸாக மத்தியானம் 12 மணிக்கு கிளம்பி மும்பை நோக்கி வரும். அப்படி வரக்கூடிய இந்த ரயிலை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இணையாக இன்னொரு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் வந்து டெக்கான் எக்ஸ்பிரஸோடு ரேக் ஷேரிங் செய்யக்கூடிய ரயில் புனே வரைக்குமே போய் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய பெட்டிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஸ்லீப்பர் வகையிலான பெட்டிகள் அப்படிங்கிறதே கிடையாது. சீட்டர் பெட்டிகள் தான். 10 D1லேருந்து D10 வரைக்கும் செகண்ட் சிட்டிங் பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது. அதுவும் இல்லாமல் ஏசி சேர் கார் பெட்டி அப்படிங்கிறது 3 பெட்டிகள் அப்படிங்கிறது இந்த ட்ரெயினில் இருக்கிறது. ஆக மொத்தம் 13 பெட்டிகளோடு பயணிகளை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயிலில் தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது. பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இந்த ட்ராவல் அப்படிங்கிறதும் போய்கிட்டு இருக்கு. இதில் பயண கட்டணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தருக்கு 295 ரூபாய் ஆகுதுங்க. சரி, இந்த ட்ரெயின் மட்டும்தான் போயிட்டு மறுநாள் இயங்குதா அப்படின்னா மும்பையிலிருந்து கோவா போகக்கூடிய தேஜஸ் எக்ஸ்பிரஸ் சரி, ராஜதானி எக்ஸ்பிரஸ் வந்து டெல்லியிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்பிரஸ், அதை விட்டுருங்க. இப்போது மும்பையில் இருந்து மட்கானுக்கு போகக்கூடிய அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸும் தேஜஸ் எக்ஸ்பிரஸும் எப்படி இயங்குது அப்படின்னா முதல் நாள் காலையில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அங்கே இருந்து கிளம்பி மட்கானுக்கு வந்துடும். அங்கே இருந்து மறுநாள் தான் கிளம்பும். இப்போது மறுநாள் இங்கேருந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கிளம்புற அதே ஈக்குவல் பண்ணுறது விதமாக காலையில் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அங்கேருந்து கிளம்பி கோவாவுக்கு வரும். நம்ம இந்த ட்ரெயினில் போகும்போது கூட தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறத கிராஸ் பண்ணுறதை பார்க்கலாம். ஏன்னா காலையில் நம்ம கிராஸ் பண்ணும்போது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பார்த்தோம் இல்லையா, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி இங்கேருந்து அங்கே போகுது அப்படின்னா ரிட்டன் டைரக்ஷனில் அங்கேருந்து தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்தாகணும் இல்லையா. இப்போது இந்த ரூட் அப்படிங்கிறது சிங்கிள் லைன் அப்படிங்கிறதுனால பல்வேறு ரயில்களுக்கு நம்ம நின்று தான் போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இது மும்பை நோக்கி செல்லக்கூடிய ரயில், மட்கானிலிருந்து மும்பை நோக்கி செல்லக்கூடிய ரயில். இந்த ரயிலுக்காக நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்குது. இந்த ஒரு ரயில் மட்டும் கிடையாது. இப்போது ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸில் ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது கம்மி தான். ஆனாலும் பல்வேறு ரயில்களுக்காக நம்ம நிற்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன்னா அந்த ட்ரெயின் சாதாரண பேசஞ்சர் ட்ரெயினாக இருக்கலாம், இல்லை குட்ஸ் ட்ரெயினாக இருக்கலாம். அது வந்துடும். அப்படி வந்துட்டு அங்கே இருந்து நம்ம கிளம்புறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு ரயிலுக்கு வழிவிடணும் இல்லையா. அப்படியாகத்தான் இந்த நிலையத்தில் நம்ம நின்று இருக்கோம். இந்த கொங்கன் ரயில்வே ரூட்டு எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 741 கிலோமீட்டருங்க. இந்த 741 கிலோமீட்டர் போடுறதுக்கு பல்வேறு காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஆச்சு. மும்பையில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ரோகாவிலிருந்து மங்களூர் வரைக்குமே இருக்கக்கூடிய இந்த 741 கிலோமீட்டர் பாதைகள் இல்லை அப்படின்னா நமக்கு இந்த அழகான காட்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைச்சிருக்காது. இந்த கொங்கன் ரயில்வே ரூட் அப்படிங்கிறது அரபிக்கடலுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரயில் பாதை. அதை நம்ம பார்க்க நமக்கு ரொம்பவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதுவும் மழை காலத்தில் பார்த்தா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த கோவாவில் பேசக்கூடிய வார்த்தை தான் கொங்கணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது கொங்கன் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ரூட்டில் கோவா மட்டும்தானே இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இன்னும் 2 மாநிலங்கள் இருக்கிறது. 2மே பெரிய மாநிலங்கள். மகாராஷ்டிரா பெரிய மாநிலம், அதே மாதிரி கர்நாடகாவும் பெரிய மாநிலம். இந்த 2 மாநிலங்கள் வழியாக செல்லக்கூடிய ஒரு சின்ன மாநிலம் தான் கோவா. ஆனாலும் ஏன் கொங்கன் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா அங்கே அழகான அற்புதமான காட்சியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு
அற்புதமான மாநிலமாக கோவா இருக்குது. அதனால் கர்நாடகா வழியாக வந்தாலும் சரி அல்லது மகாராஷ்டிரா வழியாக வந்தாலும் சரி இந்த சூப்பரான காட்சிகள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு மக்கள் இன்ன வரைக்கும் வந்துட்டுருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, ரொம்பவும் நீளமான பாலங்கள் அப்படிங்கிறது இந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரியான நீளமான குகைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கொஞ்சம் மட்டும்தான். இன்னும் ரொம்ப நீளமான பாலங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். நீளமான குகைகள் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதிகப்படியான குகைகள் கொண்ட ஒரு பகுதியாக இந்த கொங்கன் ரயில்வே அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு. எப்போ வந்தாலும் சரிங்க, எப்போ வந்தாலுமே நமக்கு அழகை கொட்டி கெடுக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த கொங்கன் ரூட். அதுலேயும் இன்னும் சூப்பராக சொல்லணும் அப்படின்னா மழைக்காலத்தில் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போ அந்த ட்ரெயினோட ஆரன் சத்தத்தை கேட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. காட்சிகளும் சூப்பராக இருக்குது, ட்ரெயினோட ஆரன் சத்தமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்க பச்சை பசேல்னு போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கொங்கன் ரோட்டில் என்னென்ன நகரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்போது ஜாம்நகர் நோக்கி போகக்கூடிய ட்ரெயின் ஒன்று கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்குங்க. நம்ம ட்ரெயின் நின்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது இன்னும் சீப்லோன் அப்படிங்கிற ஸ்டேஷன் அப்படிங்கிறது வரல. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பேர்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான பேர்களாக தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்முடைய ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறது சரியாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போயும் ஒரு ட்ரெயினுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த ஏரியாவை பொறுத்தளவு 2 டைம் டேபிள் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எப்போயுமே ட்ரெயின் ஒரே டைம் டேபிளில் செயல்படாது. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இது ஒரு முக்கியமான ரயில். நிசாமுதீன் வரைக்குமே தினமும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ரயில். எர்ணாகுளத்தில் இருந்து நிசாமுதீன் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலினுடைய பேர் மங்களா லட்சதீப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லட்சதீப் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் தான். இந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தருடைய ரெஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம போக முடியும். எளிதாக போக முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த லட்சதீவை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த எக்ஸ்பிரஸுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எர்ணாகுளத்துலேருந்து நார்மலாக டெல்லி போகிற ட்ரெயின் எல்லாம் எப்படி போகும் அப்படின்னா, இப்போது நம்ம கேரளா எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், அது வந்து கோயம்புத்தூர் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின். அதே மாதிரி எல்லா ட்ரெயின்களுமே இந்த ரூட்டில் தான் போகும். ஆனால் இந்த ஒரு ரயில் மட்டும்தான் கிட்டத்தட்ட கொங்கன் ரோட்டில் கவர் பண்ணி மங்களூர் வழியாக செல்லக்கூடிய ட்ரெயின். அதனால தான் இந்த பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், மங்களா லக்ஷதீப் எக்ஸ்பிரஸ் அப்படின்ட்டு. இப்போது நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ட்ரெயினை பார்த்துருப்போம். லக்ஷதீப்புக்கு இந்த ட்ரெயின் போகிறது இல்லை, ஆனால் லட்சதீப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி அந்தமான் எக்ஸ்பிரஸும் நம்ம சென்னையில் இருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின். ஏன்னா சென்னையிலிருந்து அந்தமான் அப்படிங்கிறது ரொம்ப பக்கம்னா நடந்து போகிற தூரமா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. நடந்து போகிற தூரம்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஒன்று ஃப்ளைனில் போகணும், இல்லைனா கப்பலில் போகணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்லி தாண்டி காஷ்மீர் வரைக்கும் போகக்கூடிய அந்த ட்ரெயினுக்கு லக்ஷதீப் எக்ஸ்பிரஸ் மாதிரி அந்தமான் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரும் இருக்கிறது. இதில் இன்னொன்று என்னென்னா, இது தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த மங்களா லட்சதீப் எக்ஸ்பிரஸ்ஸு எர்ணாகுளத்தில் இருந்து எப்போ கிளம்புது அப்படிங்கிற டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் ஆரம்பித்தது என்ன அப்படின்னா, இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் பற்றி சொல்கிறதுக்கு. ஆனால் ஊடையில் இந்த ட்ரெயின் கிராஸ் ஆனதுனால இந்த ட்ரெயினை பற்றியும் நம்ம பேசியாக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. இந்த மங்களா லட்சதீப் எக்ஸ்பிரஸ் தினமுமே காலையில் எர்ணாகுளத்தில் இருந்து 10:30 மணிக்கு கிளம்புது. என்னதான் திருவனந்தபுரம் கேபிட்டலாக இருந்தாலும் கூட எர்ணாகுளம் தான் முக்கியமான நகரமாக பார்க்கப்படுது கேரளாவை பொறுத்தளவு. 10:30 மணிக்கு இந்த ட்ரெயின் அங்கேருந்து புறப்படுகிறது. அங்கேருந்து புறப்படக்கூடிய இந்த ரயில் எந்தெந்த ரூட்டில் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. எர்ணாகுளத்திலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் மங்களூர் வந்துட்டு மங்களூரிலிருந்து கோவா வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயினாக இருக்கிறது. கோவாவில் இருந்து இது மும்பை போகுதா அப்படின்னு கேட்டால் மும்பை போகலைங்க, கல்யாணம் வரைக்குமே போகும். கல்யாணம் போனாலே கிட்டத்தட்ட மும்பை போன மாதிரி தான். அங்கே இருந்து போஸ்வால் இந்த மாதிரியான டைரக்ஷனில் நம்ம ஏற்கனவே வந்திருந்தோம் இல்லையா, அந்த மும்பை வந்திருந்தோம். டெல்லியில் இருந்து இட்டாசியிலிருந்து வரக்கூடிய அந்த ட்ரெயினில் அந்த வழியாக போய் அங்கே இருந்து அஸ் யூஸ்வல் நிசாமுதீன் வரைக்கும் போகுது. 3வது நாள் நாள் எடுக்கக்கூடிய இந்த ட்ரெயினானது 3வது நாள் நண்பகலுக்கு மேலே தான் நிசாமுதீன் ரயில் நிலையத்தை சென்றடையுது. எத்தனை மணிக்கு போகுது அப்படின்னா, மத்தியானம் 1:35 மணிக்கு இந்த ட்ரெயினானது டெல்லியை நோக்கி போகுது. மிகப்பெரிய குகைகளை எல்லாம் தாண்டி இப்போ நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இந்த கொங்கன் ஸ்லட்ச் வழியாக போய்கிட்டு இருக்கு.
இந்த கொங்கன் ஸ்லட்ஜில் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா இல்லை, இந்த வீடியோவில் நம்ம மட்கான் வரைக்கும் தான் கவர் பண்ண போகிறோம். மட்கான்லேருந்து நிச்சயமாக மங்களூர் வரைக்கும் போனால் தான் இந்த கொங்கன் ஸ்லட்ஜ் அப்படிங்கிறது இருக்கும். பெரும்பாலும் இதுக்கு முன்னாடியே நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் இந்த கொங்கன் ஸ்லட்ஜில். மட்கான்லேருந்து மங்களூர் வரைக்குமே ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் அது இரவு நேரங்கள் அப்படிங்கிறதுனால அந்த அழகு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது மழை பெய்யும் போது ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குது. ஆனால் அதுலேயும் அந்த பச்சை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அது என்ன அப்படின்னா, சூரிய ஒளி அப்படிங்கிறது அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பச்சையாக இருக்கும். ஆனால் இந்த பச்சை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், அந்த கிளி பச்சை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த பயணத்தில் மழையையும் நம்ம எதிர்பார்க்க முடியும். நிச்சயமாக நம்ம பார்க்கும்போது இந்த காட்சிகள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் அதே நேரத்தில் ரொம்பவும் இனிமையாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் சிப்லோன் அப்படிங்கிற ஸ்டேஷன் அப்படிங்கிறது நம்ம வரல. ஏன்னா அங்கே தான் ஏதாவது சாப்பிட வாங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அப்படிங்கிறது எனக்கு இருக்கிறது. இந்த கொங்கன் ஸ்லட்ஜில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாதை அமைப்பதற்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்றைக்கி என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, காஷ்மீருக்கு நிறைய ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நிறைய ரயில்கள்னால் சொல்ல முடியாது, 2 ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு இந்த சங்கல்டன் பிரிட்ஜு, சுரங்கப்பாதை இதெல்லாம் எப்படி இப்போது ரொம்ப பெருமையாக பேசப்படுதோ, ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த கொங்கன் ரயில்வே கார்ப்பரேஷன் செஞ்சுருக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரத்னகிரி அப்படிங்கிறதுங்க. இந்த ரத்னகிரி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போய் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரமாக இருக்கிறது. இது ஒரு கடற்கரை நகரம், ஆனால் மலைப்பாங்கான இடத்துல இருக்கிறது. கடற்கரையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாதை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது இந்த அரபிக்கடலுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் நம்ம கடற்கரையை பார்க்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக மட்கான் போகிற வரைக்குமே அந்த கடற்கரையை நம்மளால் நிச்சயமாக பார்க்க முடியாது. ஆனால் மட்கான்லேருந்து மங்களூர் போகிற வரைக்கும் நிச்சயமாக கடற்கரையை பார்க்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. அதே மாதிரி அடுத்து நமக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மட்கான் ரயில் நிலையம் தாங்க. இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய மட்கான் ரயில் நிலையம். இப்போது நம்ம சிப்லோன் அப்படிங்கிற ஸ்டேஷனில் வந்து இறங்கியாச்சு. இங்கே ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம எதிர்பார்க்குற சாப்பாடு இங்கே கிடைக்கலங்க. சிப்லோனில் இருந்து இப்போ நம்ம ட்ரெயின் ஆனது கிளம்பிருச்சு. இப்போது நான் இங்கே என்ன வாங்கினேன் அப்படின்னா வடாபா அப்படின்னு சொல்லுவாங்க. வடாப்பா அப்படின்னு கூப்பிட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஸ்டேஷனில் நம்ம நிச்சயமாக அதை மட்டும்தான் வாங்க முடியும். என்ன காரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம நிச்சயமாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரயில் கிராசிங் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது கிடையாதுங்க. இந்த ரூட்டை பொறுத்தளவு பெங்களூருக்கும் அதே மாதிரி மங்களூருக்கும் ரொம்ப முக்கியமான ரூட்டாக இருக்கிறது. இப்போ பெங்களூரில் இருந்து சரக்குகளை மும்பைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க ஒன்று நார்மல் ரூட்டில் வந்துடலாம். இல்லை பெங்களூர்லேருந்து கோவாவுக்கு சரக்குகளை கொண்டு வரணும் அப்படின்னா கேஸ்டல் ராக் வழியாக அந்த தூத்சாகர் வழியாக வந்துடலாம். இப்போது மங்களூரில் இருந்து சரக்கு வரணும், அப்படி இல்லை கேரளாவில் இருந்து மும்பைக்கு சரக்குகள் சென்று சேரணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரூட்டை தான் பயன்படுத்தி ஆக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ட்ரெயின் இன்னும் காத்துட்ருக்கு. அந்த ட்ரெயின் போனதுக்கப்புறமும் நம்ம எதுக்கு காத்துட்ருக்கணும் அப்படின்னா அடுத்து ஏதாவது ஒரு ட்ரெயின் வரணும் அப்படிங்கிறதுனால தான். இப்போ ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸுக்கு ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மி தான். ஆனாலும் எல்லா இடங்கள்லையும் நின்று போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படின்னா அதுக்கு முழு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த கொங்கன் லைனில் இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் லைன் மட்டும்தாங்க. இந்த சிங்கிள் லைன் அப்படிங்கிறது என்னைக்கு டபுள் லைனாக மாறும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த சிங்கிள் லைன் போட்டதுக்கே அவங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக தெரிய வேண்டிய ஒன்றாக இருக்குது. இன்னும் பல அற்புதமான தகவல்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மட்கானுக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய நகரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோகர்னா ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் இப்போ நம்ம கடந்து போய்கிட்டு இருக்குங்க. நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது திருவனந்தபுரத்திலிருந்து தினமுமே லோகமானிய திலக் டெர்மினல்ஸ் வரைக்கும் இயங்கக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள்,
நம்ம ஃபாரினில் கூட பார்க்க முடியாத அற்புதமான காட்சி நம்ம நாட்டிலேயே கிடைக்குதுங்க. சொர்க்கமேனாலும் நம்ம ஊரை போல் வருமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை இப்போ நம்ம பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன அருவிகள் எல்லாமே இந்த ரூட்டில் நிறையவே இருக்குது. இப்போது ரத்னகிரி அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. ரத்னகிரி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கடற்கரை நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ரத்னகிரி ஃபோர்ட் அப்படிங்கிறதும் இருக்கிறது. நிறைய கோட்டைகளை இந்த பகுதி அப்படிங்கிறது சொந்தமாக்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது நான் மட்கானை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, மட்கானில் நம்ம மறக்க முடியாத இடங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குங்க. மட்கான் அப்படிங்கிறது தெற்கு கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே இருந்து நம்ம வடக்கு கோவா போகணும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து மட்கோ பேருந்து நிலையத்துக்கு போகணும். கசகசன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இந்த வடக்கிருந்து வர்றவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எங்கே வராங்க எங்கே போகிறாங்கன்னு தெரில. ஆனால் எல்லா ட்ரெயினுமே ஃபுல்லாக தாங்க இருக்குது. ஒருவேளை அங்கே வேலை இல்லையா அப்படிங்கிற ஒரு வருத்தம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அவங்களையும் சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. வேலை இல்லை அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் வேறு இடத்துக்கு வர வேண்டிய வாய்ப்பு அப்படிங்கிறது வேணும்ல. இப்போ மட்கானுக்கு வருவோங்க. கோவாவை பொறுத்தளவு மொத்தம் 3 டைப் ஆஃப் ஏரியா அப்படிங்கிறது இருக்குது. சவுத் கோவா, சென்ட்ரல் கோவா, நார்த் கோவா அப்படின்னு 3 பகுதியாக இருக்கிறது. இதில் நார்த் கோவா அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு ரொம்பவும் பிடித்த பகுதியாக இருக்கிறது. இப்போது நம்ம ரத்னகிரியை தாண்டும் போது மழை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. பார்த்தாலே தெரியும். அந்த மழையினுடைய அளவு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. மான்சூன் சீரியஸ் அப்படின்னு நம்ம இதுக்கு பேர் வச்சதுக்கு காரணமே இது தாங்க. எங்கே போனாலும் மழை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக நம்மால் இதை என்ஜாய் பண்ண முடியும். கர்நாடகா சரி, கேரளா சரி, இந்த பகுதியில் மட்டும்தான் மழை அதிகமாக இருக்குமான்னு பார்த்தா இமயமலை வரைக்குமே போய் பார்த்துட்டோம். எல்லா பகுதிகளிலும் மழை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. இந்த தக்கான பீடபூமி பகுதி, அதாவது இந்த ஹைதராபாத்து, மும்பையில் நல்ல மழை. ஆனால் இந்த இந்தூர், மத்திய பிரதேஷ் இந்த பகுதிகளில் மழையை நம்மளால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது நான் கோவாவுக்கு வந்துடுறேனே. ஏன்னா இப்போ ரத்னகிரியை பார்த்தாச்சு, அடுத்து கோவாவை பார்க்கணும்ல. நார்த் கோவாவில் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அகோடா ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவே போட்டிருந்தேங்க, கோவாவுக்கு எப்படி சுற்றி பார்க்குறது அப்படின்னு. அந்த அகோடா ஃபோர்ட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இங்கே பாஞ்சியமில் இருந்து காலங்கட் போகிற வண்டியில் ஏறினீங்க அப்படின்னா, பஸ்ஸில் ஏறினீங்கன்னா, இந்த பஸ்ஸுங்கிறது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் இயங்கும். 6 மணிக்கு மேலே இயங்காது. அதனால் உங்களுடைய பயணங்கள் எல்லாமே பகல் நேரங்களில் வச்சுக்கிறது நல்லது. அகோடா ஃபோர்ட்டுக்கு போகலாம். இந்த அகோடா ஃபோர்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அந்த பம்பாய் படத்தில் உயிரை உயிரை பாட்டு எடுத்தாங்கல்ல, அது அங்கே தான் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய திரைப்படங்கள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. ரத்னகிரியை தாண்டி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக போய்கிட்டு இருக்குது. இதுக்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாப்பிங் அப்படிங்கிறத விடுங்க, நம்ம கிராசிங்காகவே நிறையா வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. இது சிங்கிள் டாக் அப்படிங்கிறதுனால நிறைய ரயில்களுக்காக நம்ம வழிவிடணும், நமக்கு நிறைய ரயில்கள் வழிவிடணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம போக வேண்டியது இருக்கிறது. மழை வந்துருச்சுங்க, அதனால் ஆப்போசிட்டில் இருந்தவர் அதை க்ளோஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் மழை விட்டோன்னா அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா காட்சிகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவும் ரம்மியமாக அற்புதமாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். ரத்னகிரிக்கு அப்புறம் நமக்கு ஒரு 110 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு ஸ்டாப்பிங்குமே கிடையாது. கங்கவேலி அப்படின்னா ஷெட்யூல் போட்டிருக்கோம், ஆனால் வேறு வழி இல்லை. கிராசிங்காக நம்ம நின்று தான் ஆகணும். இது மழைக்கால ஷெட்யூலுங்க. இப்போது நார்மலான ஷெட்யூல் அப்படிங்கிறது 9 மணி நேரம் கூட ஆகாது. ஒரு 500 சில்லற கிலோமீட்டர் தான் இருக்குது. கரெக்டாக சொல்லணுன்னா எத்தனை கிலோமீட்டர்னா, மும்பையிலிருந்து கோவாவினுடைய மட்கானுக்கு கரெக்டாக 580 கிலோமீட்டர் தான். அந்த 580 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு 9 மணி நேரம் கூட ஆகாது. ஆனால் இது மழைக்கால ஷெட்யூல் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த கர்நாடகா, கேரளா, கோவா, மகாராஷ்டிரா இந்த மாதிரியான மாநிலங்களில் மழைப்பொழிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இது மட்டும் இல்லாத ஒரு முக்கியமான சூழ்நிலை என்ன அப்படின்னா, இந்த ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது அதிகப்படியான மக்களால் விரும்பக்கூடிய எக்ஸ்பிரஸ் தான். ஆனால் மட்கான் வரைக்கும் அதிகப்படியான மக்கள் பயணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக மட்கான் வரைக்கும் அதிகப்படியான மக்கள் பயணிக்கிறது கிடையாது. ரத்னகிரி வரைக்கும் பயணிப்பாங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இப்போ அடுத்த ஸ்டாப்பாக இருக்கக்கூடிய கங்கவேலி வரைக்கும் அதிகப்படியான மக்கள் பயணிக்கிறாங்க. நிச்சயமாக பள்ளத்தாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, மலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, கடற்கரைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இப்போது ஒரு ட்ரெயின் கிராசிங்காக நம்ம நின்றுட்டுருக்கோங்க. பெரும்பாலும் இந்த ரயில்கள் எல்லாம் கேரளாவிலிருந்து வரக்கூடிய ரயில்களாக இருக்கிறது. இதுவும் மும்பை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயினாக தான் இருக்குது. அநேகமாக இந்த ரூட்டில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது நிச்சயமாக பத்தாது. அதனால தான் நான் மட்கான் வரைக்குமே இந்த ட்ரெயினை புக் பண்ணியிருக்கேன். மட்கானுக்கு அப்புறமும் திரும்பவுமே இந்த ரூட்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணால் தான் நல்லது.
ஏன்னா கொங்கன் ரூட்டை ஃபுல்லாக கவர் பண்ணது எத்தனை பேர் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் நிச்சயமாக கவர் பண்ணியே ஆவேன். அது எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்லை, ஒரு நாள் 2 நாள் கோவாவில் வெயிட் பண்ணி கூட நிச்சயமாக இந்த கொங்கன் ரூட்டை நம்ம கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கோவாவில் அந்த நார்த் கோவாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நான் சொன்னேன் இல்லையா, அகோடா போர்ட்டுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது காலங்கெட்டு பாகா, ரெண்டுமே பக்கத்தில் தாங்க இருக்குது. நம்ம நடந்து கூட போயிடலாம். நடக்க சங்கடப்படாமல் இருக்கிறவங்களுக்கு கோவா அப்படிங்கிறது ரொம்ப சொர்க்கம்ங்க. ஆனால் நம்ம வண்டி பிடிச்சிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற டெஸ்டினேஷனுக்கு 500-600 ரூபாய் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த காலங்கெட்டு கோவா ரெண்டையும் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நேராக காலங்கெட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்க அப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பெருசாலாம் இருக்காது, ஒரு முக்கில் 2-3 பஸ்ஸு நிற்கும். அங்கே ஏறி மபூசா அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போயிடலாம். மப்சா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நகரம் அப்படின்னு வைங்களேன். இந்த மப்சா அப்படிங்கிற நகரத்தில் இருந்து உங்களுக்கு அஞ்சுனா வாகட்டார் இந்த 2 இடங்களுக்கும் செல்லக்கூடிய பேருந்துகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அந்த 2ஐயும் நீங்கள் முடிச்சிடலாம். அங்கேயும் போர்ட் அப்படிங்கிறது நிறையா இருக்குங்க. சத்ரபதி மகாராஜ் இருக்கார் இல்லையா, அவர் கட்டின போர்ட்டே நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கொங்கன் பகுதியை பொறுத்தளவு, கோவாவை பொறுத்தளவு இவங்க பேசக்கூடிய பாஷை அப்படிங்கிறது கொங்கனியாக இருக்குது. இங்கே ரேட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாப்பாடு ரேட்டு கொஞ்சம் அதிகம். அதுக்கு தகுந்தாற் போல் நம்முடைய திட்டங்களை அமைச்சிக்கிறது நல்லது. கோவா அப்படின்னாலே எல்லாருமே இந்த சரக்கு பார்ட்டி அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இதையும் தவிர்த்து பல்வேறு இடங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்களேன். பார்க்க ஆனந்தமாக அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த காட்சிகள்லாம் பார்க்கணுமா, நிச்சயமாக நீங்கள் மும்பை டு கோவா கண்டிப்பாக வந்தே ஆகணுங்க. ஏன்னா மும்பை டு கோவா நீங்கள் வெயில் காலத்தில் வரணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை, மழை காலத்தில் வந்தால் தான் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். மழையில் எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது, ஒவ்வொரு இடத்துக்கும் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. மழை நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வரம் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. இந்த மலை பாங்கான இடத்த விட்டுட்டு இப்போது ஒரு நம்ம சமவெளி பகுதிக்கு வந்திருக்கோம். இப்போ நமக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது கங்கவேலி அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் சரியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இங்கேருந்து மீரஜ் அப்படிங்கிறது ரொம்பவும் பக்கம். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரமாக இந்த நகரங்கள்லாம் இருக்குது. இப்போது நம்ம மலை ரயில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம சிம்லா ட்ரெயினில் ட்ரை பண்ணியிருப்போம். அதே மாதிரி டார்ஜிலிங் இருக்குது, ஊட்டி இருக்குது, அரக்கு வேலி இருக்குது. அரக்கு வேலி அப்படிங்கிறது டாய் ட்ரெயின் கிடையாது, அது ஒரு பெரிய ரயில் தான். இப்போ அடுத்த ஒரு கிராசிங் அப்படிங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்டாப்பிங் வர்றதுக்கு முன்னாடியுமே நிச்சயமாக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நம்முடைய பயணம் லேட் ஆயிரும் அப்படின்லாம் சொல்லிட முடியாதுங்க. இதனால தான் இவங்க ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்குமே மழைக்கால டைம் டேபிள் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மழைக்கால டைம் டேபிள் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு ரயிலுமே சரியான முறையில் வந்து செல்ல முடியுதே தவிர, இல்லைன்னா எல்லா நாளுமே எல்லா ரயில்களும் நிச்சயமாக லேட்டாக தான் வரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். இப்போது நார்த் கோவாவை பார்ட்டி அந்த வகையில் நம்ம ஒதுக்கிட்டோம், அதை விட்டுருங்க. ஆனால் சென்ட்ரல் கோவா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய தலைநகராக இருக்கக்கூடிய பாஞ்சிம் அப்படிங்கிறது இருக்கிறது. பாஞ்சிம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கோவாவினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மண்டோவி ரிவர் அப்படிங்கிறது ரொம்பவும் ஃபேமஸுங்க. மண்டோவி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஸை இங்கே வந்து தான் நான் கேள்விப்பட்டேன். அந்த மண்டோவி எக்ஸ்பிரஸ் தான் இப்போ நம்மளை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. தினமுமே மட்கானில் இருந்து கோவா செல்லக்கூடிய, அதாவது கோவாவின் மட்கானில் இருந்து மும்பை வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமான ரயிலாக வந்தே பாரத் ஜன்சதாப்தியை தவிர்த்து பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிற கேட்டகரியில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின், ஆனால் எக்ஸ்பிரஸ் தான், அப்படி ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் தான். இந்த ட்ரெயினு அந்த மண்டோவி ஆற்றினுடைய நினைவாக அந்த பேரில் இயங்கக்கூடிய ட்ரெயின். இப்போ எப்படி மதுரையில் வைகை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது, வைகை ஆற்றை குறிக்கிற வகையில். அதே மாதிரி காவேரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக திருச்சியிலிருந்து இருக்கணும், ஆனால் மைசூர்லேருந்து காவேரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இருக்கிறது. ரொம்ப நாளாக மக்கள் கேட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயம், தாமிரபரணி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் திருநெல்வேலியில் இருந்து ரயில் இயக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அப்படிங்கிறதும் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு ரயில்வே நிர்வாகம் அதை பரிசீலனை செய்யுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த வகையில் மண்டோவி எக்ஸ்பிரஸ் ரயில், இந்த மண்டோவி எக்ஸ்பிரஸ் தவிர்த்து இன்னும் நதிகளின் பேரில் இயங்கக்கூடிய ரயில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கர்நாடகாவில் ஓடக்கூடிய நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் ரயில். ஆனால் ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் கிளம்புறது திருவனந்தபுரத்தில் இருந்து, ஆனால் கர்நாடகா வழியாக செல்லக்கூடியதுனால அந்த பேர் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. இது மாதிரி எத்தனை நதிகளின் பெயர்களால் ரயில்கள் இயக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறத எடுத்தீங்க அப்படின்னா கோதாவரி எக்ஸ்பிரஸ் இருக்கும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச இத்தனை ட்ரெயின்கள் தான், எனக்கு தெரியாமல் எத்தனை ரயில்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் நிச்சயமாக சொல்லுங்கள். இப்போ கங்கவள்ளி அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு நம்ம வந்துட்டோங்க. மலையோடு தான் வந்திருக்கோம்.
மழை காலத்தில் ட்ராவல் பண்ணிவிட்டு மலைக்கெல்லாம் நம்ம பயந்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நிச்சயமாக இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே நமக்கு காண கண்கோடி வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ கங்கவல்லிக்கு அடுத்து கிட்டத்தட்ட நம்ம கோவாவை நெருங்கிட்டோங்க. கோவாவை நெருங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அங்கங்கே சின்ன தென்னை மரங்களை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னா இங்கே பார்க்க முடியாதுங்க. நீங்கள் திதிம் அப்படிங்கிற அந்த பேர், அந்த ஸ்டேஷனுக்கு போனால் தான் பார்க்க முடியும். அந்த கோவாவை பொறுத்தளவு நிறைய ரயில் நிலையங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. நீங்கள் இந்த பாஞ்சிம் போகணும் அப்படின்னா கர்மாலி அப்படிங்கிற ஸ்டேஷனில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இந்த நதியை பார்க்கக்கூடிய அழகு அப்படிங்கிறது எவ்வளவு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்காகத்தாங்க உங்களை இந்த ரூட்டில் நான் ட்ராவல் பண்ண சொல்கிறது. பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்கக்கூடிய காட்சிகள். அந்த தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல, அது கோவாவிலிருந்து மும்பை நோக்கி செல்லக்கூடிய பாதை. கோவாவிலிருந்து மட்டும்தானா அப்படின்னா மங்களூரிலிருந்து மும்பை வரைக்குமே இந்த சாலை தான் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக கோவாவில் ஒரு பேருந்து பயணம் அப்படிங்கிறத நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை அப்படிங்கிறது எனக்கு இருந்தது. அதையும் நான் நிறைவேற்றியாச்சு. ஆனால் இன்னொரு பிளான் அப்படிங்கிறது இருக்குதுங்க. எனக்கு கோவா போயிட்டு ஒரு நாள் டைம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஊடையில் இந்த தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸை நம்ம கவர் பண்ணணும். இந்த தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது சவுத் கோவாவில் இருக்குது. இன்னும் சென்ட்ரல் கோவாவே நம்ம முடிக்கல இல்லையா? ஏன்னா இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய நகரங்களை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ரத்னகிரியை பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நகரம் மட்கானை பற்றி பார்த்துட்ருக்கோம். மட்கானில் இருந்து பாஞ்சிமில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மண்டோவி ஆற்றுல இருக்கக்கூடிய க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படகுல போய் சுற்றி பார்க்குறது, படகுன்னு சொல்ல முடியாது, பெரிய கப்பலுங்க. அந்த கப்பலில் போய் அந்த ஏரியாவை சுற்றி பார்க்குற அழகு அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். சரி, இங்கேருந்து நம்ம சவுத் கோவா போனோன்னா இன்னும் நிறைய இடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கிற ரயில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் காலையில் மும்பையிலேருந்து வந்தே பாரத் ட்ரெயின் கிளம்பிருச்சுன்னா அங்கேருந்து நாளைக்கு தான் வரும். அப்போ நாளைக்கு மும்பையிலேருந்து கிளம்புறதுக்கு தேஜஸ் எக்ஸ்பிரஸ் மும்பைக்கு போய் ஆகணும் இல்லையா? அந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் மட்கானிலிருந்து மும்பை நோக்கி செல்லக்கூடிய சத்ரபதி மகாராஜ் டெர்மினல்ஸ் நோக்கி செல்லக்கூடிய அந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் இப்போது வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. இப்போ என்ன அப்படின்னா, வந்தே பாரத் ரயிலும் சரி தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலும் யாருக்காகவும் காத்திருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜன்சதாப்தியே காத்திருக்கும்போது தேஜஸ் காத்திருக்கிறதுல என்ன ஒரு அதிசயம் இருக்குது? இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு தெரிய வந்துச்சு. எப்படி அப்படின்னா, மதுரை வரைக்குமே சென்னையிலிருந்து இயங்கக்கூடிய அந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலின் மூலமாகத்தான் இந்த பேர் எப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் தேஜஸ் எக்ஸ்பிரஸில் ஆள் இருக்கிற மாதிரி தெரியலையாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வார இறுதி நாட்கள், அதாவது இந்த சனி ஞாயிறு தவிர மற்ற நாட்களில் இந்த ட்ரெயினில் வரவேற்பு அப்படிங்கிறது குறைவா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்படி பார்த்தாலுமே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் இருக்கணும், ஆனால் அந்தளவுக்கு இல்லை. இப்போ தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் நகரில் நம்ம நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த கங்கவேலிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேஷனை நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரயில் அப்படிங்கிறது நமக்காக வெயிட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு வகையில் சந்தோஷம்தான். ஆனால் அந்த மலையை பார்க்க முடியுதா? இந்த மலை துளிகள் எல்லாம் விழுகிறத உங்களால் பார்க்க முடியுதா? எப்போ பார்த்தாலுமே மழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த மழை காலத்தில், பருவமழை காலம் அப்படிங்கிறது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயிலில் விஸ்டோடம் கோச்சும் இருக்குங்க. விஸ்டோடம் கோச் அப்படிங்கிறது மேலேயும் கண்ணாடியாக இருக்கும், நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் பயணம் அப்படிங்கிறது ரொம்பவும் அருமையாக இருக்கும். தேஜஸ் எக்ஸ்பிரஸ் மட்டும் கிடையாது, நம்ம பயணிச்சிருக்கக்கூடிய ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ்லையும் இந்த பெட்டி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. அடுத்து ஒரு ரயில் நிலையம் வருவதற்கான அடையாளம் தான் அந்த பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது கங்கவேலி அப்படிங்கிற நிலையத்தில் இருந்து அடுத்து நம்ம போகக்கூடிய நிலையம் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் கூட கிடையாதுங்க, 29 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய கூடல் அப்படிங்கிற ஒரு நிலையம். இந்த கூடல் அப்படின்னா அது கூடலாக KUDIL தான் போட்டுருந்துச்சு, அப்போ கூடலாக தான் இருக்கும். ஸோ ப்ரொனன்சியேஷன் அப்படிங்கிறது அது தான். இப்போது அந்த நிலையம் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோங்க. நிச்சயமாக பார்க்க வேணும் அப்படின்னா, கோவாவுக்கு போகும்போது சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 நிலையங்கள் கொஞ்சம் கம்மியான தூரத்தில் இருக்கும். அதே மாதிரி மும்பையிலிருந்து கிளம்பும் போதும் சரி, அங்கே இருந்து இந்த தானே வரைக்கும் பன்வேல் வரைக்குமே நிச்சயமாக தூரம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். இந்த நிலையங்கள்லாம் நின்று போகக்கூடிய ட்ரெயின் ஊடையில் இருக்கக்கூடிய நிறுத்தங்களில் ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி தான் நிற்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ நம்ம சென்ட்ரல் கோவாவை பற்றியும் பார்த்துட்டோம், நார்த் கோவாவை பற்றியும் பார்த்துட்டோம். சவுத் கோவாவில் பார்க்க வேண்டிய இடங்களை பற்றி பார்க்கணும் இல்லையா? நீங்கள் மர்கோவில் இருந்து இறங்குனீங்க அப்படின்னா அங்கே இருந்து, அதாவது மட்கானிலிருந்து மர்கோ பேருந்து நிலையம் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே இருந்து நீங்கள் போக வேண்டிய இடம் பல்லளம் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குருவாயூரப்பா பாட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? கேளடி கண்மணி படம், அந்த படம் எடுக்கப்பட்ட ஒரு இடம்.
அந்த இடத்துல காட்சிகள் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவும் அருமையாகவும் அற்புதமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது கர்நாடகா மற்றும் கோவாவின் எல்லையாக இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடர்களில் இருக்கக்கூடிய ஒரு அருவி. இதுக்கு நம்ம ட்ரெயின் மூலமாக போய் பார்க்கலாம். போகும்போது பார்த்துட்டு போகலாம். ஆனால் அதுக்கு ட்ரக்கிங் அப்படிங்கிறது இருக்குங்க. குறிப்பிட்ட அமௌண்ட்டை கட்டி அந்த ட்ரக்கிங்கை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடற்கரை ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது கோவாவில் நிறையா இருக்குங்க. இப்போ இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய நகரங்களை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு மட்கான் வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம போகிறது மட்கான் வரைக்கும் தாங்க. ஆனால் மட்கான் வரைக்குமே நம்ம போக போகிறது கிடையாது. இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ வெயிட் பண்ணி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கொங்கன் ஸ்லட்சை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். அப்படி இருக்கிறதுனால மீதம் இருக்கக்கூடிய நகரங்களை நம்ம அங்கே வச்சு பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் இந்த ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் பயணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத பயணமாக மாறுவதற்கு காரணமே இந்த மாதிரி அற்புதமான காட்சிகள் மட்டும்தான். இந்த காட்சிகள் என்றைக்கும் மறக்காது. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டுருக்கோங்க. பாருங்களேன், எப்படி சாப்ரா ஆறுன்னு சொல்லுவாங்க. ஆறு பக்கத்துலேயே ரோடை தாண்டினோடனே திரும்பவும் ஆறு. என்ன அப்படின்னா, இந்த சின்ன நதி தான் பெரிய நதியாக இப்போ மாறிட்டுருக்கு. அந்த நதி தான் கடற்கரையை நோக்கி கலக்க இருக்கக்கூடிய ஒரு நதியாகவும் இருந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போது அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னா கோவாவுடைய பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஷனுடைய பெயர் சவந்த்வாடி ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த ட்ரெயினும் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது நிற்குங்க. இப்போது மும்பையில் இருந்து தொடங்கி 580 கிலோமீட்டரை நம்ம அந்த ஸ்டேஷனை வந்து நம்ம ஏற்கனவே தாண்டிட்டோம். இப்போது நம்ம வந்திருக்கக்கூடிய நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோவாவுக்குள்ளேயே என்ட்ரி ஆகிட்டோங்க. கோவாவில் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் இல்லையா? அப்படி நார்த்தில் இருந்து வர்றவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டேஷனில் தான் இறங்குவாங்க. சவுத்தில் இருந்து வர்றவங்க மட்கானில் இறங்கிடுவாங்க. அங்கே இருந்து நமக்கு தூரம் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மி. ஆனால் சில ட்ரெயின்கள் மட்டும்தான் இந்த இடத்துல நிற்கும். தெதிம் அப்படிங்கிற இடம், இது நார்த்திலேருந்து வரக்கூடிய, அதாவது மும்பையிலிருந்து வரக்கூடிய எல்லா ட்ரெயின்களும் இங்கே நிற்கிறதுனால நம்ம காலங்கேட் பாகா இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 20 30 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். நம்ம மட்கான் போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணணும். என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் பேருந்தில் போகிறதா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக மட்கான் போங்க. ஏன்னா அதுக்கு பேருந்து கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் இந்த தெதிம் வரணும் அப்படின்னா பேருந்து கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது. இந்த கோவா கவர்மெண்ட் சுற்றுலாவை மேம்படுத்துறது அப்படிங்கிறதுனால பல்வேறு இடங்களில் இந்த இரவு நேரங்களில் பேருந்து அப்படிங்கிறத இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் பொறுத்து யூனிஃபார்ம் இதாக தாங்க இருக்குது. அவங்க அந்த பச்சை கொடி காட்டுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இந்த மகாராஷ்டிராவில் கூட வேறு மாதிரி இருக்குது. கோவாவில் இருக்கக்கூடிய கொங்கன் ரயில்வே விசின் சார்பாக கொடுக்கக்கூடிய யூனிஃபார்ம் இதாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மட்கான் போய் சேர்ந்துட போகிறோம். மட்கானில் இறங்கி எங்கே தங்கலாம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ரிட்டையர்டிங் ரூம் தாங்க. ரயில்வேயில் இருக்கக்கூடிய ரிட்டையரிங் ரூமு. இங்கே சிங்கிள் ரூம் இருக்குது, டபுள் ரூம் இருக்குது, டார்மெண்ட்ரி அப்படிங்கிறது இருக்குது. அந்த டார்மெண்ட்ரி அப்படிங்கிறது ஏசி டார்மெண்ட்ரி அப்படி தான், நார்மலான டார்மெண்ட்ரி அப்படிங்கிறது கிடையாது. ஒரு டார்மெண்ட்ரியில் 8 ரூம் இருக்குது. இந்த சைடு ஒரு 4, இந்த சைடு ஒரு 4. இதை நம்ம புக் பண்ணணும் அப்படின்னா ஐஆர்சிடிசியில் இருக்கக்கூடிய ரிட்டையரிங் ரூம் புக்கிங் ஆப்ஷனை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அங்கே பாருங்களேன், நதிக்கரைக்கு பக்கத்துலேயே டேம் அப்படிங்கிறதும் இருக்குது. இந்த நதியில் இருந்து வரக்கூடிய நீரை தேக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படிங்கிறதும் இருக்குது. அரபிக்கடலில் கறக்கக்கூடிய இந்த அற்புதமான நதி. பெரும்பாலும் சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய அந்த போட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானதாக இருக்கிறது. மீன்பிடி படகுகளாக இருந்தாலும் சரி, சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படகுகளை சொந்தமாக வாங்கி அதில் கெசினோ அப்படிங்கிற பேரில் இந்த சூதாட்டம் நடத்துறது, அதே மாதிரி பாரு, இந்த மாதிரியான வசதிகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் கோவாவுடைய கல்ச்சர் அதை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது ஆறா அல்ல கடலா அந்த அளவுக்கு இருக்குங்க. பார்க்க ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா? இந்த காட்சிகள் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத காட்சிகளாக நிச்சயமாக இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போது அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதனுடைய பேஸே இது தாங்க. கீழே எந்த ஒரு தூணுமே இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய அந்த கேபிள் மூலமாகவே பாலம் அப்படிங்கிறது தாங்குது. அந்த நதிக்கரையை தாண்டிட்டு இப்போ நம்ம பறந்து விரிந்த டேமை பார்த்துட்ருக்கோங்க. ஏன்னா மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால தண்ணீரினுடைய அளவு அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ரிட்டையரிங் ரூமை பற்றி நம்ம பேசுவோமே, அங்கே நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ஐஆர்சிடிசியில் போய் ரிட்டையரிங்
ரூம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். உங்கள் பிஎன்ஆர் நம்பர் கேட்கும். உங்கள் பிஎன்ஆர் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் ரயிலில் பயணிப்பதற்காக பெற்று இருக்கக்கூடிய அனுமதி சீட்டு நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஎன்ஆர் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் நிச்சயமாக புக் பண்ணிக்க முடியும். ஆனால் அது கன்ஃபார்ம் டிக்கெட்டாக இருக்கணும். நீங்கள் அன்ரிசர்வ்டு டிக்கெட்டாக இருந்தாலோ அல்லது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலோ நிச்சயமாக பண்ணிக்க முடியாது. அது இல்லாமல் ஆர்ஏசி டிக்கெட்டாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பண்ணிக்க முடியுங்க. அப்படி நீங்கள் பண்ணி 12 மணி நேரத்துக்கு நான் ரூம் புக் பண்ணியிருக்கேன். அதாவது இப்போது இந்த ட்ரெயின் 4:40 மணிக்கு போகுதா, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடும். ஆனால் ஒரு 1.5 மணி நேரம் வெளியே ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு 6 மணிக்கு நம்ம போனோன்னா மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். எக்ஸ்ட்ரா அதுக்கடுத்து போய் நம்ம டைம் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கடுத்து ஸ்லாட் புக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மட்கானை பொறுத்தளவு இருக்கக்கூடிய ரூம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் இருக்கும். ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் போய் உங்களுடைய கன்ஃபர்மேஷன் மெசேஜை நீங்கள் காமிச்சிங்கனாலே அவங்க உங்களுக்கானதை அலாட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி புக் பண்ணும்போது உங்களுடைய ஐடி கார்டை கேட்குங்க. நீங்கள் பான் கார்டு கேட்டிங்கன்னா பான் கார்டுடைய நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு கேட்டிங்கன்னா ஆதார் கார்டுடைய நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த கார்டை கொடுத்துருக்கீங்களோ அந்த கார்டு அங்கே நிச்சயமாக செல்லுபடியாகும். இப்போ நம்ம கோவாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. மட்கானில் இறங்கிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அது வரைக்கும் காத்துருங்க. அடுத்த வீடியோ வரைக்கும் நன்றி.